ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசுவை சிநேகித்த மரியாளும் மார்த்தாளும் அவன் சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். இந்த மார்த்தாள் யாருன்னு சொன்னால், கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்து அந்த மரியாளை அவளுடைய சகோதரன் லாசரு வியாதியாக இருந்தான். அந்த மார்த்தாள் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இயேசு முன்கூட்டியே அவர் சந்தித்து அவளுடைய பாவங்களுக்காக அவள் பரிமள தைலம் ஊற்றி தன் தலைமயிரினாலே கால்களை துடைத்து அவருக்கு பணிவிடை செய்த அந்த மார்த்தாள் தான் அவன் சகோதரனாகிய லாசரு. மரியாளும் மார்த்தாளும் ஒரே சகோதரன் லாசரு. அவன் பார்த்திங்கன்னா வியாதியாக இருக்கிறான். அப்போது மார்த்தாளும் மரியாளும் இயேசு அவன் மேல் அன்பாக இருந்தார். அவர் அப்பொழுது அவருடைய சகோதரன், ஆண்டவரே நீ சிநேகிக்கிற வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிற தேவனுடைய குமாரன் அதில் மகிமைப்படுவார் என்றார். இயேசு இவன் வியாதியாக இருக்கும்போது, லாசரு வியாதியாக இருக்கும்போது இயேசு இவர் அருகில் இல்லை. இவர் அந்த பெத்தனியா கிராமத்திலேருந்து வெளியே இருக்கிறார். அப்போது இவன் வியாதியாக இருக்கிறது செய்தியை மார்த்தாளும் மரியாளும் ஆள் அனுப்பி இயேசுவுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த லாசரு வியாதியாக இருக்கிறானும் அவன் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இவன் மூலியமாக செய்ய போகிறார் என்றும் ஆண்டவர் அறிந்திருந்தார். அப்பொழுது மார்த்தாள் இடத்திலே அவருடைய சகோதரன் லாசரு இடத்தில் அன்பாக இருந்தார். அவன் வியாதியாக இருக்கிறதுக்கு அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் அவர் தங்கிவிட்டார். இப்போ அந்த விஷயத்தை அவர் கேட்ட உடனே, அவர் ஏற்கனவே இந்த விஷயத்தை அவர் கேட்டபோது 2 நாள் எக்ஸ்ட்ரா அவர் அதே இடத்துல தங்கிட்டார். அதை கேட்ட உடனே போய் லாசருவை அவர் சந்திக்கவில்லை. அவர் 2 நாள் அங்கே தங்கிவிட்டார். அதே இடத்துல தங்கிவிட்டார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுது யூதர்கள் உம்மை கல்லெறியும்படி தேடினார்கள், மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலில் நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடி இடர மாட்டான். ஒருவன் இரவில் நடந்தால் தன் இடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடருவான் என்றார். இவைகளுக்கு அவர் சொல்லிய பின்பு அவர் நோக்கி தம்முடைய சீசனுக்கு, லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர் நித்திரையாய் செய்து இளைப்பாறுதல் குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு அவனை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, அவன் தன் இராதனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஏதுவாய் உண்டாகி உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்போது அவனிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு பார்த்திங்கன்னா அதே இடத்துல 2 நாள் தங்கிட்டார். சீசர்களும் கூட இருக்கிறாங்க. இப்பொழுது நாம் மறுபடியும் நம்ம யூதாவுக்கு போகலாம் வாங்க அப்படின்றாரு. அப்போது சீசர்கள், ஆண்டவரே, அங்கே லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், அவனை நான் எழுப்ப போகிறேன்றார். அவருக்கு சீசர்களுக்கு புரியல. லாசரு நித்திரை அடைந்திருந்தால் அவன் எந்திரிச்சிருவான், அவன் தூங்கிட்டு இருந்தானா அவன் எந்திரிச்சிருவான், அவனை நம்ம எழுப்ப வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் லாசரு மரித்து போய்விட்டான், நான் அவனை போய் எழுப்ப போகிறேன் என்று வெளிப்படையாக அவர் சொன்னார். உடனே அவர் சீசர்கள் அப்போ வாரும், நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். பெத்தனியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரமாக இருந்தது. யூதர்கள் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்கள் சகோதரனை குறித்து அவருக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள்.
இப்போது மார்த்தாலும் மரியாளும் ஒரே சகோதரன் மரித்து போனதுனால அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அந்த அவங்க ஜனங்கள் வந்திருக்காங்க. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இயேசு வருகிறதை மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போய் மரியாள் வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கிருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்போது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிற எதுவோ அதை தேவன் உமக்கு தந்துள்ளார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு வந்துவிட்டார் என்று சொன்னபோது மார்த்தாள் ஓடிப்போய் எதிர்கொண்டு போய் ஆண்டவரை இயேசுவை சந்தித்து பேசுகிறார். ஆண்டவரே, என் சகோதரன் நீங்கள் இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான். அவன் வியாதியாக இருக்கும்போது நீங்கள் இருந்திருந்தா அவன் மரித்திருக்க மாட்டான். அவன் சுகம் அடைஞ்சிருப்பான். இப்போ அவன் நல்லா இருந்திருப்பான். இப்போ அவன் மரித்து விட்டானே. அப்போது இயேசு அவன் உயிர் தெழுவான்னு சொல்கிறாரு. மார்த்தாள்கிட்ட பார்த்து, உன் சகோதரன் உயிர் தெழுவான் அப்படின்னு. ஆமாம் ஆண்டவரே, உயிர் தெழுவான். அவன் கடைசி நாட்களில் உயிர் தெழுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று. அப்போது இந்த மார்த்தாளுக்கு புரியல. என்ன உயிர் தழுவான்னா, கடைசி நாட்களில் தான் உயிர் தழுவான். இப்போ அவன் உயிரோடு எந்திரிப்பான்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லை. ஏன்னா மரித்தவர்கள் உயிரோடு யாருமே எழுந்திருந்தது இல்லை. அதனால் ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட சொல்கிறாரு, லாசரு உயிர் தழுவான் அப்படின்போது, ஆமாண்டவரே, கடைசி நாட்களில் அவன் உயிர் தெழுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போது ஆண்டவர் தான் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரிக்காமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இது விசுவாசிக்கிறாயா என்றார். அப்போது உயிரோடு இருக்கிறவன் என்றென்றைக்கும் மறிக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளுக்கு சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரனாகிய மரியாள் ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அதை அவர் கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள்ளே வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவரோடு கூட இருந்த ஆறுதலை சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு, அவள் கல்லறிடத்திலே அழுவதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின் போனார்கள். இப்போது மரியாள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மார்த்தாள் மரியாளை கூப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போய் ரகசியமாக, இந்த மாதிரி ஆண்டவர் வந்திருக்கிறாரு, இயேசு ஆண்டவர் வந்திருக்காரு, உன்னை பார்க்கும்படி வந்திருக்கார், நீ உடனே வாங்கும்போது அவள் எழுந்து ஓடி இயேசுவை பார்க்கும்படி ஓடி வருகிறார். இவங்க விசாரிக்கும் அவர்களை விசாரிக்கும்படி ஜனங்க பார்க்குறாங்க. மரியாள் கல்லறைக்கு அழுகிறதுக்கு போகிறா. அப்படி உடனே இவங்க எல்லாருமே மார்த்தாள் மரியாள் பின்னாடி எல்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே கல்லறை வந்த பின்னருக்கு அப்பொழுது வீட்டில் இருந்த ஆறுதல் சொல்லும் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவர் கல்லடத்தில் அழுவதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின் போனார். இயேசு இருந்த இடத்திலே மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதை அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி துயரமடைந்தார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று ஆண்டவர் பாரும் என்றார். இயேசு கண்ணீர் விட்டார். அப்போது அங்கே இருக்கிற யூதர்களும் அங்கே இருக்கிற மார்த்தாள் மரியாள் அங்கிருந்து ஓடி இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவள் அழுகிறதையும் அங்கு கூடியிருக்கிற ஜனங்கள் அழுகிறதையும் இயேசு கண்டார்.
அப்போது அவர் இயேசு வந்து ஆவிலே கலங்கி அவருக்கே கலக்கம், அவரே எல்லாரும் அழுகிறத பார்த்தா அவருக்கும் ஆவிலே கலங்கி அவர் கண்ணீர் இயேசு கண்ணீர் விட்டு அவரும் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏசப்பாவும் அழுக ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா எல்லாரும் அழுகிறாங்க. மரியாளும் ஓடி வந்து பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, என் சகோதரன், ஒரே சகோதரன், நீங்கள் இருந்திருந்தால் மரித்திருக்க மாட்டான், ஆனால் இப்போ அவன் மரித்து போயிட்டான். அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அழுகிறாங்க. ஐயோ, இயேசு இருந்திருந்தா இவன் மரித்திருக்க மாட்டானே, ஐயோ அப்படி சொல்லி எல்லாரும் அழுகிறாங்க. ஆண்டவரும் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. ஆண்டவருக்கு ஆவிலே கலங்கி கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்பொழுது யூதர்கள் இவர்கள் எவ்வளவு சிநேகித்தார் என்றார். அப்போது யூதர் சொல்கிறாரு, இயேசு வந்து இந்த லாசரையும் மார்த்தாள் மரியாள் எவ்வளோ சிநேகித்தார், ஆனால் இவர் குருடனுடைய கண்களை திறந்தாரே, இவனை சாகாமல் இருக்கும் பண்ண கூடாதா என்றார்கள். ஏன்னா இயேசு வந்து இதுக்கு முன்னாடி குருடனுடைய கண்களை திறந்திருக்கிறார். ஆனால் இவர் ஜனங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, ஜனங்க குருடருடைய கண்களெல்லாம் இயேசு கண்ணை சுகமாக்கியிருக்காரு, ஏன் இந்த லாசரு குணமாக்கியிருக்கலாமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தனக்குள்ளே கலங்கி கல்லறிடத்திலே வந்து, அது ஒரு குகையில் இருந்ததனால் அதன் மேல் ஒரு கல்லை வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்போது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றார். இப்போ வந்து ஆண்டவர் வந்து கல்லறையில் வந்து லாசரு வைத்திருக்கிறாங்க. அந்த கல்லறை வந்து ஒரு கல் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த கல்லை அகற்றி போடுங்கள் என்று சொல்கிறாரு. ஆனால் மார்த்தாள் வந்து, ஆண்டவரே, இது வந்து 4 நாள் ஆயிற்று, நாருமே, இது வந்து வாசனை அடிக்கும், ஏன்னா அவன் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கல்லறையிருந்து ஓப்பன் பண்ணால் நாருமே அப்படின்னு அவ சொல்கிறான். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மார்த்தாள் வைக்கப்பட்ட இடத்துக்கு கல்லை எடுத்து கொண்டு போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவர்களை சொன்ன பின்பு, லாசரு, வெளியே வா என்று உரைத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆண்டவர் வந்து அந்த கல்லுகளை எடுத்து போட சொல்ல பின்பு அவர் வந்து, லாசருவே, வெளியே வா என்று உரைத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களில் கைகளில் பிரேத சிலைகள் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலினால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இயேசு வந்து உரைத்த சத்தமாய், லாசருவே, வெளியே வா என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவன் வெளியே வந்தான். அவன் வந்து மரித்தவன் உயிரோடு எழுந்து அவன் பார்த்தீங்கன்னா கால்களிலும் தலையிலும் முழுதும் சீலைகள் சுட்டப்பட்டிருந்தது. அவன் சீலைகளை கட்டவிழ்த்து, இயேசு அவனை நோக்கி, கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாள் இடத்திலே வந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்கள் யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு லாசரு மரித்து. 4 அந்த 4 நாள் ஆனால் அந்த பிரேதம் வந்து நாற்றம் எடுக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த கல்லறையில் வந்து அந்த கல்லை புரட்டி ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், லாசருவே, வெளியே வா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். உடனே அந்த மரித்த லாசரு உயிரோடு எழுந்தான். பார்த்தீங்களா, ஒரு மரித்தவன் உயிரோடு எழுந்தான். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், லாசருவை எழுந்துரு. அப்படி சொன்ன உடனே லாசரு மரித்து போன லாசரு உயிரோடு அவனே எழுந்து வந்து நின்றான். ஜனங்களுக்கு எல்லாரும் ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ, இது ஏன்னா இதுக்கு முன்பதாக இந்த மாதிரி காரியங்கள் நடந்ததே கிடையாது. இது வந்து அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படியோ சீலையோடு பார்த்தீங்கன்னா மரித்தவர்களுக்கு வந்து அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த பரிமளத்தை சுற்றி சீலைகள் சுற்றப்பட்டிருக்கும். அந்த சீலையோடு இருக்கும்போது அவன் சீலையை கட்டவிழ்ங்கும்போது சீலையை கட்டவிழ்த்தாங்க. அப்போது அவன் உயிரோடு எழுந்தான்.
அப்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்பொழுது மரியாளிடத்தில் வந்தவிருந்த இயேசு செய்தவை கண்டவர்கள் யூதர்கள் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இப்போது அந்த மாத்தாளும் மரியாளும் 12 சீசர்களும் அங்கே வந்து ஆறுதல் சொல்லும்படி வந்திருந்த மாத்தாள் மரியாளுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்த யூதர்கள் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறாங்க. இவன் உயிரோடு எழுந்ததை பார்த்து எல்லாரும் விசுவாசித்தார்கள். இவர் மெய்யான தேவகுமாரன் தான், இவர் தான் வந்து மேசியா, இவர் தான் தேவகுமாரன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். விசுவாசித்து அநேகர் வந்து ஆச்சரியப்பட்டார்கள். மரித்தவன் உயிரோடு எழுப்பிட்டாரே அப்படி சொல்லி எல்லாரும் வந்து ஆண்டவர் மேல் விசுவாசித்தார்கள். அதான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிற தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதுகிறேன். அதனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து எத்தனையோ பேர் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொல்ல நேரத்தில் கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இப்போது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து எத்தனையோ பேர் வந்து இவங்களுக்கு வந்து வியாதி இருக்குது, இந்த வியாதினால் இவர்கள் மரிக்கப் போகிறார்கள் என்று ஆண்டவர் டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொய்யாக்கும்படியாக ஆண்டவர் எத்தனையோ மரித்தவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்போது இது வந்து வேதத்தில் ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது அவர் எழுப்பினது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போது எத்தனை ஜனங்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். ஆமாம், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்து அவர் மீண்டும் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆண்டவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து மரித்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார். அதை கண்டு அநேகர் விசுவாசித்தார்கள். அதே மாதிரி ஆண்டவர்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புவார். எல்லாரும் அவர் வந்து ஆச்சரியப்பட்டார்கள். இது தேவன் செய்த அற்புதம். இந்த அற்புதத்தின் மூலியமாக அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். அவர்கள் தேவகுமாரன் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவர் வந்து இந்த அற்புதத்தை செய்ததுனால எல்லாரும் யூத ஜனங்கள் எல்லாரும் வந்து லாசரு வீட்டுக்கு வந்து லாசருவை தொட்டு பார்த்தார்கள். லாசருவை தொட்டு பார்த்து அந்த செய்தி அநேக கிராமத்துக்கும் அநேக தேசத்துக்கும் இது பரவி போனது. இப்படி கல்லறையிலிருந்து 4 நாள் கழித்து லாசரு உயிரோடு எழுந்தான் என்று எல்லாரும் போய் பரப்பி எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. இது எல்லாரும் வந்து மீண்டும் வந்து உயிரோடு எழுந்த லாசருவை சந்திக்கும்படி அநேக கிராமத்திலிருந்து அநேக வெளியூர்லேருந்து எல்லாம் வந்து லாசருவை தொட்டு பார்த்தார்கள். ஏன்னா எல்லாம் மரித்து போனல எப்படி உயிரோடு எழுந்தான் என்று. அப்போது ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கார் பார்த்தீங்களா? ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுக்கு மரித்தாலும் அவன் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு வந்து அவர் ஜீவனை கொடுக்கிறவர். ஆண்டவருடைய வார்த்தை வந்து வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே எழுந்து வா. அந்த ஒரு வார்த்தையினால் அவன் மரித்தவன் உயிரோடு கூட எழும்பினார். உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன எல்லா வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்களால் எந்த காரியத்தை செய்ய முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இருந்திருக்கலாம். ஆனால் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப தரவும், உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவனாலே கூடும். ஆண்டவரை விசுவாசிங்கள். உங்களுக்கு அற்புதத்தை அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்யக்கூட ஆண்டவனால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நமக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் மீண்டும் 3ஆம் நாளே உயிரோடு கூட எழுந்தார். 3ஆம் நாளே உயிரோடு எழுந்து சீசர்களுக்கு 40 நாள் அவர் வெளிப்பட்டு அவர் பரலோகத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது வருஷத்தில் நம்மளுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆயத்தப்படுங்கள். ஆமீன்.